இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். யோவான் 19 அதிகாரம் 30வது வசனம். முடிந்தது. இது ஒரு வெற்றியின் களிப்பு. சிலுவையிலே இயேசு முடிந்தது என்று மிகவும் சுருக்கமாக இந்த வார்த்தையை அல்லது வசனத்தை சொல்லியிருந்தாலும் இதற்குரிய ஒரு முழு விளக்கத்தை அல்லது ஒரு தெளிவான காரியத்தை அங்கே யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரத்திலே தன்னுடைய சீசர்களோடு பிதாவினிடத்தில் ஏறெடுத்த ஒரு ஜெபத்திலே சொல்லியிருப்பார். பாடுகளுக்கு தன்னை ஒப்புக் கொடுப்பதற்கு முன்பாக சீசர்களோடு இயேசு பிதாவை நோக்கி வேட்டி கொண்டிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனம். பிதாவே, பூமியிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படியாக நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். மறுபடியும் சொல்லுகிறேன். பிதாவே, பூமியிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படியாக நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். இது ஒரு ஜெபம். சுற்றிலும் சீசர்கள் இருக்கிறார்கள். இயேசு சிலுவையிலே முடிந்தது என்று சொன்னார். அது உலகத்திற்கு சிலுவையிலிருந்து கூறப்பட்ட ஒரு வார்த்தை. ஆனால் அதே முடித்தேன் என்ற வார்த்தையை யோவான் 17ஆம் அதிகாரத்திலும் சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து அந்த முழு அதிகாரத்தையும் நாம் வாசித்து பார்ப்போமானால் எதை அவர் முடித்தேன், வெற்றியாய் நிறைவேற்றினேன் என்று சொல்லி 3 காரியங்களை சொல்லுகிறார். முதலாவதாக, பிதாவே, நீர் எனக்கென்று ஒரு கூட்டத்தை கொடுத்திருந்தீர். நான் ஜீவனோடு வாழ்கிற இந்த நாட்களிலே உலகத்திலே யாருக்கு பயன்பட வேண்டும் என்பதனாய் நீர் முடிவு செய்திருந்தீரோ அவர்களோடு என்னை இணைத்து கொண்டேன். இந்த உலகத்திலே நீர் எனக்கு கொடுத்த உறவுகளுக்காக உமக்கு நன்றி என்று சொன்ன இயேசு முதலாவதாக அவர்களுக்கு முடித்தேன் என்று சொன்ன ஒரு அனுபவம், பிதாவே, நீர் எனக்கு கொடுத்த மனிதர்களுக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். யார் என்னோடு இருக்கும்படியாய் நீர் தெரிந்தெடுத்து கொடுத்தீரோ அவர்களுக்கு என்னுடைய காரியங்களை அல்ல, நான் யாரால் அனுப்பப்பட்டிருக்கிறேனோ அவருடைய நாமத்தை அறிவித்தேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான திருச்சபையின் பிள்ளைகளே, இந்த குடும்பத்திலே, சமுதாயத்திலே நாம் பணி செய்கிற இடங்களிலே நம்முடைய காரியங்களை நம்முடைய பெயர் விளங்கும்படியாய் நடந்து கொள்ளுகிறோமா? அல்லது இயேசு முடிந்தது என்று சொல்லி பிதாவிடத்திலே சொல்லும் பொழுது நீர் எனக்கு கொடுத்த மனிதர்களுக்கு உம்முடைய நாமத்தை, நீர் எப்படிப்பட்டவர், சர்வ வல்லவர், மோசேக்கு சொல்லும் பொழுது இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன நாமத்தை வெளிப்படுத்துகிறோமா? இரண்டாவதாக, அதே யோவான் 17ஆம் அதிகாரத்திலே மறுபடியும் சொல்லுகிறார், பிதாவே, நீர் எனக்கு கொடுத்த மனிதர்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை கொடுத்தேன். நாம் எதை நமக்கு தேவன் கொடுத்த உறவுகளோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம்? நம்முடைய வார்த்தை நம்முடைய சுயமான வார்த்தைகள், சுய பெருமை பேசுகிற வார்த்தைகளாக இருக்கிறதா? அல்லது அன்றைக்கு இயேசு பிதாவிடத்திலே ஜெபித்தது போல, பிதாவே, நீர் எனக்கு கொடுத்த உம்முடைய மக்களுக்கு உம்முடைய வார்த்தையை கொடுத்தேன் என்று தைரியமாய் சொல்ல முடியுமா? மூன்றாவதாக இயேசு சொல்லுகிறார், யாரை எனக்கு கொடுத்தீரோ நான் நடத்தும்படியாய், என்னால் உருவாக்கும்படியாய் நீர் எவர்களை எனக்கு பொறுப்பாய் கொடுத்தீரோ அவர்களுக்கு உம்முடைய மகிமையை கொடுத்தேன். உம்முடைய மகிமையை கொடுத்தேன். அவர்கள் உம்முடைய மகிமையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதிலே நான் மிகவும் கவனமாய் நடந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். செய்து முடித்தார் இயேசு. எவைகளை? இந்த உலகத்திலே யாரோடு நெருக்கமாய் பழகும்படியாய் அவர் அனுப்பப்பட்டிருந்தாரோ அத்தனை பேருக்கும் தேவனுடைய நாமத்தை அவர் வெளிப்படுத்தினார். அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய வார்த்தையை போதித்தார். அத்தனை பேருக்கும் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். எந்த இடத்திலும் தன்னை குறித்தோ தன்னுடைய மேன்மையை குறித்தோ பெருமையை குறித்தோ இயேசு பேசவில்லை. இயேசு முடிந்தது என்று சொன்னார். இன்றைக்கு நாம் அந்த வார்த்தையை சொல்வதற்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோமா? யாரை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறோம்? எதை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம்? எந்த மகிமையை அவர்களிடத்திலே பேசி நம்மை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? இயேசு முடிந்தது என்று சொல்லி ஒரு வெற்றி களிப்போடு சொன்னார்.